என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவும் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு என்பது அவருடையது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு சிறியதாக ஒரு கதை ஒண்ணு பார்க்க போறோம். ஒரு சீடர் அவருடைய குரு கிட்ட போயிட்டு ஒரு சில கேள்விகள் வைக்கிறார். அதாவது, குருவே, நமக்கு ஏன் நல்லதை படைத்த இறைவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளார். ஏன் நம் மனம் நல்லதை அப்படியே ஏற்கின்றது, கெட்டதை ஏற்க மறுக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. அதற்கு அந்த குரு சிறிய புன்னகையோடு அவரவருடைய இஷ்டத்துக்கு ஏற்றவாறு நல்லது கிடைச்சா சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, கெட்டது நடந்தா அதை துக்கமா எடுத்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடார். சிறிது நேரம் கழித்தது. இரவு நேர சாப்பாடு நேரம் வந்தது. குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு உணவாக ஒரு தட்டில் பாலையும் ஒரு தட்டில் சாணத்தையும் வைத்தார். இதை பார்த்த மாணவன் ஒரு நிமிடம் திகைத்துதான் போனார். ஐயா, குழம்பிய மாணவன் மனதிற்குள் குழம்பிக் கொண்டு யோசித்துக் கொண்டே இருந்தான். பிறகு குரு அவர்களிடம் கேட்டார், ஐயா, என்னங்க ஐயா, ஒரு ஒரு தட்டில் பாலும் ஒரு தட்டில் சாணம் வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு குரு அவர்கள் விளக்கம் அளித்தார். பசுவிடமிருந்து தானே பால் வருகின்றது. சாணமும், அதாவது கழிப்பொருளான இந்த சாணமும் அதே பசுவிடம் தான் வருகிறது. பாலை நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் நாம் எதற்காக இந்த சாணத்தை மட்டும் ஏற்க மறுக்கிறோம்? பால் போன்ற நன்மையை தரும் பொருட்களை நாம் நேரடியாக மகிழ்ச்சியாக இன்பமாக சந்தோஷமாக ஏற்று கொள்கிறோம், அனுபவித்து வருகிறோம். அதே மாதிரி சாணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதனை நாம் என்ன செய்கிறோம்? அதனை உரமாக்கி மண்ணில் புதைத்து அதில் தரும் நன்மையின் மூலம் பல பலன்கள் அடைகிறோம். அதே போலதான் இந்த வாழ்க்கையில் வரும் கெட்டதை மண்ணில் புதைத்து அதிலிருந்து கிடைக்கும் நன்மையை, அதனுடைய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையின் உரமாக்கி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பதிலை அழகாக அந்த தன்னுடைய சீடரிடம் குரு அவர்கள் கூறினார். இறைவன் நமக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் பல மர்மங்கள் அடங்கித்தான் இருக்கின்றது. இதனை புரிந்தவர்கள் மகான்கள் ஆகின்றனர், ஞானி ஆகின்றனர். புரியாதவர்கள் மனிதனாக இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக் கொண்டே இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் மகனாக மாறுவதற்கும் மீண்டும் மறுபிறவி எடுப்பதற்கும் அவரவர் வாழ்கின்ற வாழ்க்கையை அவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்து வாழ்கின்றார்கள் என்பதை பொறுத்தே அமைகின்றது. எனவே நாம் இதனை சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் இதனை சிந்தனை செய்தல் வேண்டும். வாழ்க வளமுடன்.